அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர் TNUSRB 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து சீரீஸ் நடந்துன்னு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பிப்ரவரி 15 டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார் 25 அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு உங்களை எல்லாருமே வந்து டபுள் ஸ்டார் வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோடு வந்து நாங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபீஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான ஷெடியூல்ஸ், அதுக்கான சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகின்னு இருக்குது. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் டெஸ்ட் பேட்ச் 2 எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் உங்களுக்கு போடுவோம். இப்போ வந்து BNSS அதில் பார்ட் 5 பார்க்க போகிறோம். பார்ட் 5ன்றது என்னென்னா கைது செய்தல். கண்டிப்பாக எல்லாருமே இப்போ போலீஸ் துறையில் இருக்கிறீங்க. இப்போ ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணக்குள்ளே என்னென்ன ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த BNSS இயல் 5. அப்போ 35 பாருங்கள். இப்போ பிரிவு 35 செக்ஷன் 35 என்ன சொல்லுதுன்னா, காவல்துறையினர் எப்பொழுது பிடிக்கட்டளையின்றி கைது செய்யலாம் என்பது. பிடிக்கட்டளை வித்தவுட் வாரண்ட் இல்லாமல் எப்படி போய் வந்து அரெஸ்ட் ஒருத்தனை வந்து கைது செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது 35. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. அக்யூஸ்டை கொண்டு வந்து அவனை வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ ரிமாண்ட் பண்ணக்குள்ள என்னன்னா 41 ஃபார்ம் வைப்பாங்க. எதுக்குன்னா இந்தமாரி பிடிக்கட்டளை இன்றி அந்த இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 41 ஃபார்ம் வைப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி CRBCயில் 41ன்னு இருந்துச்சு. இப்போ வந்து இது 35ன்னு மாற்றிட்டாங்க BNSSல. இப்போ 35 ஃபார்ம் தான் வைப்பாங்க. அப்போ காவல்துறையினர் வித்தவுட் வாரண்ட் இல்லாமல் எப்போ அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 35 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, காவல்துறை அதிகாரி முன் குற்றம் செய்யும் போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அந்த போலீஸர் அவங்களுக்கு முன்னாடி ஒரு க்ரைம் நடக்குது. அப்போ வந்து வாரண்ட்டு தேவையில்லை. அதை பற்றின சொல்கிற செக்ஷன் என்னென்னா 35 சப்செக்ஷன் 1 அதே என்ன சொல்லுதுன்னா, சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்லுதுன்னா, புகார் கொடுக்கும்போது 7 வருஷத்துக்கு சிறை குற்றம் செய்யும் போது, குற்றம் செய்தக்குரிய குற்றம் என சந்தேகிக்கும் போது, அதாவது புகார் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து வாரண்ட்டு தேவையில்லை. ஒரு பெட்டிஷன் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அப்போ வந்து வாரண்ட்டு தேவையில்லை. அதுக்கடுத்தது 7 வருஷ சிறை குற்றம் செய்யும் போதும் கைது செய்தக்குரிய குற்றம் என சந்தேகிக்கும் போது, 7 வருஷத்துக்குள்ள க்ரைம் இவர் பண்ணியிருக்கிறாரு, அதனால் இவர் அரெஸ்ட் பண்ணக்குள்ள 7 வருஷத்துக்கான சிறை தண்டனை வாங்குற அளவுக்கு ஒரு குற்றம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு வாரண்ட்டு தேவையில்லை. அதை பற்றி சொல்கிறது என்னது 35 சப்செக்ஷன் 1ல் இதே பாருங்கள் 35 சப்செக்ஷன் 1 ஆவிலே 1 வருது பாருங்கள். புகாரின் அடிப்படையில் குற்றம் செய்திருக்கலாம், அதிகாரி நம்ப வேண்டும். புகாரின் அடிப்படையில் குற்றம் செய்திருக்கலாம் அப்படின்னு என்னது, காவல்துறை அதிகாரி நம்ப வேண்டும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து வாரண்ட்டு தேவையில்லை. அதே 35 சப்செக்ஷன் 1 ஆவில் 2 பாருங்கள். குற்றம் செய்வதை தடுப்பதற்கு என்னது வாரண்ட்டு தேவையில்லை. குற்றம் செய்வதை தடுப்பதற்கு வாரண்ட்டு தேவையில்லை. அதுக்கடுத்தது 35 சப்செக்ஷன் 1ல் ஆவில் 2ல் இது பாருங்கள், 2 பிரித்து வச்சுக்கிறாங்க. வந்து குற்றம் செய்வதை தடுப்பதற்கு, வந்து புலன் விசாரணை செய்வதற்கு அவசியமாக அப்படின்னு நம்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னது, குற்றம் தொடர்பாக சரியான புலன் விசாரணை செய்வதற்கு அவசியமாக இருக்குது அப்படின்னுக்குள்ள அவனை விசாரிக்குள்ளே வாரண்ட்டு தேவையில்லை. இதை பற்றி சொல்கிறது தான் என்னது, எப்போல்லாம் கைது வாரண்ட்டு தேவையில்லைன்னு சொல்கிறேன். அடுத்தது 35 சப்செக்ஷன் 1ல் ஆவில் 2ல் எப்படி பாருங்கள். அப்போ சாட்சியங்களை கலைத்திடுவார் அப்படின்னு ஒரு சந்தேகம். சாட்சியங்களை கலைத்திடுவார் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு வாரண்ட்டு தேவையில்லை. அதாவது குற்றம் தொடர்பான சாட்சியம் இல்லாமல் செய்வதோ இல்லை அதை கலைக்கிறதோ இது மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் அப்படின்னக்குள்ளே அந்த நபரை என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணக்குள்ளே வாரண்ட்டு தேவையில்லை. அதே மாதிரி என்ன சொல்லுதுன்னா, குற்றம் தெரிந்த நபரை அதிகாரியிடம் சொல்லாமல் இருக்கும்படி மிரட்டுவார் அப்படின்னு அப்படி பண்ணார்னா அவருக்கு வந்து வாரண்ட்டு தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா 41ல் இந்த உட்பிரிவுக்கு ஒரு ஃபார்ம் வைப்பாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அரெஸ்ட் பண்ணாங்கன்னா 35ல் இந்த ஃபார்ம் வைப்பாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டேஷனில் இருக்கிறீங்க, அப்போ அக்யூஸ்டை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ 35 ஃபார்ம் எங்கன்னு கேட்பீங்க.
இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ கேட்கக்குள்ள உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போ என்னது, குற்றம் தெரிந்த நபரை அதிகாரியிடம் சொல்லாமல் இருக்கும்படி மிரட்டுவார் அப்படின்றதுக்காக அவருக்கு வாரண்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றத்தில் வரமாட்டார் அப்படின்னு. என்ன சொல்லுது, இவர் வந்து கைது செய்யாவிட்டால் அவர் நீதிமன்றத்துக்கு வரமாட்டார் அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு வந்து வாரண்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது 35 சப்செக்ஷன் 1E அது என்ன சொல்லுதுன்னா, 7 வருஷத்துக்கு மேலே அப்படி இல்லைன்னா மரண தண்டனை இந்த குற்றம் செய்திருப்பதாக அதிகாரி நம்பும்போது. இதை கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது 35 சப்செக்ஷன் 1ல் E பாருங்கள், 35 சப்செக்ஷன் 1ல் E. இதுக்கு முன்னாடி நம்ம சப்செக்ஷன் 1ல் ஆவை தான் பார்த்துன்னு வந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 35 சப்செக்ஷன் 1ல் E. 7 வருஷம், 7 வருஷத்துக்கு மேலே அப்படி இல்லைன்னா மரண தண்டனை, இந்த அதாவது இந்த மரண தண்டனை குற்றங்கள் இதெல்லாம் செய்திருப்பதாக அதிகாரி நம்பும்போது அவருக்கு வாரண்ட்டு தேவையில்லை. அதே 35 சப்செக்ஷன் 1 அதில் E பாருங்கள், விளம்பரப்படுத்தப்பட்ட குற்றவாளி. விளம்பரப்படுத்தப்பட்ட குற்றவாளி அப்படின்னு இவர் அறிவிக்கப்பட்டார்னா இவருக்கு வந்து என்னது, வாரண்ட்டு தேவையில்லை. விளம்பரப்படுத்தப்பட்ட குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டார்னா இவருக்கு என்னது, வாரண்ட்டு தேவையில்லை, நேரடியாக போய் கைது பண்ணலாம். அதே பாருங்கள், திருடப்பட்ட பொருள் எவரது கைவசத்தில் காணப்படுகிறதோ, திருடப்பட்ட பொருள் எவரது கைவசத்தில் காணப்படுகிறதோ அவர் வந்து என்னது, டைரெக்டாக போய் அரெஸ்ட் பண்ணலாம். என்ன சொல்லுதுன்னா, இந்த பொருள் வந்து இது திருடப்பட்ட பொருள் அப்படின்னு அதிகாரி சந்தேகிப்பாங்க. இப்போ அவர் கைவசத்தில் இருக்குது, அப்போ இவர் தான் அந்த குற்றத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு என்னது ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சந்தேகம் வந்துச்சுன்னா அவரை டைரெக்டாக போய் என்ன பண்ணலாம், கைது பண்ணலாம். நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் இருந்தால் நீங்கள் அந்த செக்ஷனுக்கு போட்டுற வேண்டியதான். அப்போ திருடப்பட்ட பொருள் எவரது கைவசத்தில் காணப்படுகிறது அப்படின்னு அவருடைய வசத்தில் இருக்குது, இல்லை இவர் தான் திருடனா இருப்பார் அப்படின்னு அதிகாரிகள் சந்தேகிக்கிறாங்க அப்படின்னா 35 சப்செக்ஷன் 1ல் சொல்லுது. அதன் பிரகாரம் இவருக்கு என்னது, வாரண்ட்டு தேவையில்லை, நேரடியாக கைது பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், பாருங்கள் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் இது வரைக்கும் நான் 1ல் தான் சப்செக்ஷன் 1ல் தான் சொல்லின்னு வரேன். பாருங்கள், கடமை செய்யும் போது தடை செய்கின்றவர், காவலில் இருந்து தப்பித்தவர், தப்பித்து கொள்ள முயற்சித்தவரை வாரண்ட் இல்லாமல் கைது பண்ணலாம். இப்போ இதை கேட்பாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், 35 சப்செக்ஷன் 1ல் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா அது ரொம்ப டெப்த்தாக போகிறது. மேக்ஸிமம் அப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் டீப்பாக கிளாஸ் பண்ணுறேன். அதாவது என்ன சொல்லுதுன்னா, கடமை செய்யும்போது தடை செய்கின்றவர், காவலில் இருந்து தப்பித்தவர், தப்பித்து கொள்ள முயற்சித்தவர், இவருக்கெல்லாம் வாரண்ட்டே தேவையில்லை, டைரெக்டாக போய் என்னது அரெஸ்ட் பண்ணலாம்.